ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்களுக்கெல்லாம் கட்டாயமா இது செஞ்சு கொடுத்தே ஆகணும். வாரத்துல 1 அல்லது 2 நாள் ஈவினிங் டைம்ல இது போல ஹெல்த்தியா செஞ்சு கொடுங்க. பசங்க வந்து போர் அடிக்காம நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கும் ராகி மாவும் யூஸ் பண்ணி செய்யறது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து சக்கரவள்ளி கிழங்கு நான் இந்த அளவுக்கு எடுத்து தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். தோலெல்லாம் நீக்கிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். தண்ணியில் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா கருத்துரும், அதனால் தண்ணியில் சேர்த்து வைங்க. இப்போ வந்து நான் வேக வைக்கிற அந்த பாத்திரத்தை எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இதை மூடி சேர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஸ்பூனை வச்சு குத்தி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குக்கர்லலாம் வச்சு விசில் விடாதீங்க, ரொம்ப குழஞ்சிரும். இதுமாரி ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமரில் குக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே வெந்திருக்கு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு இப்போ நம்ம மாற்றிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள், ஈஸியாக உடைக்க வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கணும். இதை வந்து இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு மேஷரை வச்சோ அல்லது இது போல் ஒரு ஸ்பூன் வச்சோ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கட்டி இருந்தால் பிரச்சனை இல்லை, ரொம்ப சாஃப்டாக மசிக்கணுன்னாலாம் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ரஃப்பாக மசிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சாச்சு. இது வந்து இப்போ ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் மரவள்ளி கிழங்குலையே செய்யலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். அதில் வந்து பொடிச்ச வெல்லம் வந்து 1/4 கப் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. உங்களுக்கு தேவையில்லைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து 1/2 கப் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. பாகுபதம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். ஏன்னா கல் மண்ணெல்லாம் இருக்குன்றதுனால வடிகட்டணும், அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி ஓரத்தில் வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க வெல்லம் கரையிற அளவுக்கு. இப்போ வடிகட்டி ஓரத்தில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து உடைச்ச முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வதக்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ நான் இதை வெளியில் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு எந்த நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், பாதாம் பருப்பு அது போல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்து 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் கொஞ்சம் மெஷரிங் கப்பால் அழுத்தி அழுத்தி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ரஃப்பாக அளந்தீங்க அப்படின்னா 1/4 கப்பு வரைக்கும் வரும். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க. தேங்காய் வந்து கலர்லாம் மாற தேவையில்லை, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் துருவல் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு இது போல் நெய்யில் வதக்கி விட்டுட்டு செய்யுங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதையும் ஒரு 20-30 செகண்டுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் நெய் எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு நெய்யில். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கிற அந்த வெல்லத்தை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஏன்னா சக்கரை பாகு சேர்க்கும்போது நமக்கு மேலையெல்லாம் தெரிக்கும், அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ சக்கரை தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கிழங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட்டியாக இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, வெள்ளை தண்ணி. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ மாவு சேர்த்துடலாம். ராகி மாவு 1/4 கப் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் வெல்லம் 1/4 கப்பு, தண்ணி வந்து 1/2 கப்பு, மாவு 1/4 கப்பு, தேங்காய் 1 கப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகி மாவு நல்லா சுருண்டு வரும்.
மாவு வந்து கட்டி தட்டாது, அதனால் பயப்படாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா ஈவனாக நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மாவெல்லாம் சுருண்டு வர ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா கரண்டி வச்சு மசிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை நான் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இருந்தால் மட்டும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் முந்திரி பருப்பு வேர்க்கடலை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம், போதும். இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கு அப்புறம் இதை நல்லா ஆற வச்சிருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, சுத்தமாக ஆற வச்சிடணும். அப்போ தான் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். இப்போ இது நல்லா ஆறட்டும். மாவு நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ எல்லா மாவையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் கையில் வந்து எண்ணெயோ அல்லது நெய்யோ நல்லா தடவிட்டு இதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் பாருங்கள், அது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்ன சின்னதாக உள்ளே கட்டி இருந்தாலும் நம்ம மசிச்சு விடும்போது நல்லா மசிஞ்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நீங்கள் கலந்துக்கணும். கிழங்கெல்லாம் சின்ன சின்னதாக கட்டியாக இருந்தால் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மசிஞ்சிரும். இப்போ வந்து ஒரு பெரிய பாலாக எடுத்து உருட்டிக்கங்க. கொஞ்சம் நல்ல மாவு நிறைய எடுத்து உருட்டிக்கங்க. இது போல் நல்லா அழகாக உருண்டை பிடிச்சிக்கங்க, கட்டி கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பிளேட்டு வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இது போல் பிளேட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன பவுல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இலையில தட்டி கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை இப்போ எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தட்டில் ஃபுல்லாக படுற அளவுக்கு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ 2 பிளேட்லேயுமே நல்லா தடவிட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற அந்த பாலை எடுத்து இதில் நல்லா தட்டி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்டிக்கங்க. மெலிசாக தட்டும்போது தான் நமக்கு வந்து குக்கானதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. இதே ரெசிப்பியை நீங்கள் வந்து மாவு லிக்யூடாகவும் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் செய்யலாம், சூப்பராக இருக்கும். வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லா திரட்டி விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்டி விட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம், லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நான் பிளேட்டை வெளியில் எடுத்துக்கிறேன். பர்ஃபெக்டாக குக்காக இருக்குது. இது வந்து இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். நல்லா ஆறுனா தான் நமக்கு ஈஸியாக வெளியில் எடுக்க வரும். அதனால் ஃபேன் காற்றுல அல்லது ஒரு நல்ல கூலான ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஆற வச்சுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஸ்பூனோட பின்பகுதியை வச்சு நீங்கள் அப்படி எடுத்து விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வரும். அல்லது கத்தியை வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா அழகாக கலண்டு வரும். பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. உடையவே இல்லை, நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். பிளேட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இதை வந்து இலையிலையும் செய்யலாம். பிளேட்டில் கொஞ்சம் கூட ஒட்டல பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பசங்களுக்கு எப்பொழுதுமே எண்ணெயில் பொரிச்ச பஜ்ஜி, வடை, போண்டா, பப்ஸ் அது மாதிரி கொடுக்காம இது போலவும் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கோட ஃப்ளேவர் வந்து சொல்லவே வார்த்தையில் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதே போல் ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி வந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டுக்கார தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.